ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்பிகா சமையல். இன்றைக்கி பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பில் 2 கப் பருப்பு எடுத்திருக்கேன். இது கூட 6-7 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதே கப்பில் 3 கப் தண்ணி, கொஞ்சமாக விளக்கெண்ணெய் விட்டு மூடி வச்சிடலாம். விளக்கெண்ணெய் விட்டால் ரொம்ப பொங்கி வராமல் இருக்கும். அதுக்காக 1 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்திருக்கேன். 2லேருந்து 3 விசில் விட்டால் போதும், பருப்பு நல்லா வெந்துடும். சாம்பாருக்கு பருப்பு வேக போட்டாச்சு. அடுத்து காய்களையும் வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணது, ஒரு முருங்கைக்காய், ஒரு கேரட்டு, ஒரு பீஸ் மஞ்சள் பூசணிக்காய், கருவேப்பிலை, ஒரு கத்திரிக்காய், அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. இது கூட உருளைக்கிழங்கு, அப்புறம் வேறு என்ன காய் வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். சாம்பார் வைக்க போகிற பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதில் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கட் பண்ணி வச்சுருந்த காய்ங்க, அது கூட கத்திரிக்காவையும் கட் பண்ணி போட்டேன். முன்னாடியே கட் பண்ணால் கலர் மாறிடும். எல்லாமே போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், அப்புறம் காய்க்கு தேவையான அளவு உப்பு எல்லாமே போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரத்தில் காய்ங்கள்லாம் வெந்துடும். அப்படியே சைடில் பருப்பு நல்லா வெந்துருச்சு. 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். வேணும்னா தண்ணியை வடித்து வச்சுட்டு கடைஞ்சிக்கலாம். எனக்கு நல்லா வெந்துருச்சு, அதனால் கடையில். இப்போ வேக வச்சுருந்த காயை ஓப்பன் பண்ணிக்கலாம். காய்ங்க எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பு ஊற்றிக்கோங்க. பருப்பு ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு, பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக சாம்பாரை தாளித்து விட்டுறலாம். 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக கடுகு, சீரகம், 2 சின்ன வெங்காயம், கூட கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகாய் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சாம்பாரில் கொட்டிடலாம். அது கூடவே பொடியை கட் பண்ண மல்லித்தலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ சாம்பார் ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.